ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பேராசை பெருநஷ்டம். நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பேராசைன்றது என்ன தெரியுமாங்க? பேராசைன்றது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதா பேராசைன்மோ. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். ஒரு சின்ன விஷயம், பண விஷயம்னாலே எடுத்துக்கலாமே. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். அதை அவங்க திரும்பி கொடுக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட இருந்து 2 மடங்கா இல்லை 3 மடங்கா வாங்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பேராசை. இந்த பேராசையோடு வாங்குகிற அந்த பணம் கண்டிப்பாக ஒரு பொழுதும் நிலைக்காதுங்க. ஏன்னா அது அவங்க கொடுக்கும்பொழுது ரொம்ப மனசு வேதனையோட, கஷ்டத்தோட, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குற எந்த ஒரு பணமும் நமக்கு நிலைக்காது. நம்மளும் ஒரு அளவோடு ஆசையோடு நம்ம கொடுத்தோமா அதுக்கு அளவோட ஆசையோடு நம்ம வாங்கிக்கணும் அவங்கக்கிட்டேருந்து. இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம யார்கிட்டேயோ ரொம்ப பேராசையோடு எதையும் வாங்கவும் கூடாது. நம்ம இன்னொருக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அது ரொம்ப எதிர்பார்க்கிறதே தப்பு. நம்ம பேராசையோடு நம்ம அதிகமாக வரணுமேன்றதை எதிர்பார்க்குறதே தப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.